நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு வேறு லெவலான வேலைவாய்ப்பு வந்திருக்குங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஸ்டார்டிங் சேலரியே 19,000 60,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. இதுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தேர்வும் கிடையாது. வெறும் இன்டர்வியூ ஷார்ட் லிஸ்ட் மட்டுமே வச்சு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறாங்க. வாங்க நம்ம இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட்லேருந்து வெளியே வந்திருக்கு என்ன வேலை வாய்ப்பு, இதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள், யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளிகேஷன்லாம் அப்ளை பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வேகன்சி வெப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன், அதாவது தமிழ்நாடு சிறு தொழில் நிறுவனத்திலேருந்து தாங்க இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் அண்டு அலுவலக உதவியாளர், அதாவது டிரைவர் அண்ட் அசிஸ்டன்ட் போஸ்டிங் தான். இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியே நான் ஸ்டார்டிங் வீடியோவில் சொன்ன மாதிரி 19,000 62,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. இப்போ வாங்க இதுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அண்ட் ஏஜ் லிமிட் என்ன, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியே 19,500 62,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. இதில் கேட்டகரி வைஸாக வேகன்சிஸ் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அருந்ததியருக்கு ஒரு வேகன்சியும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு ஒரு வேகன்சியும், பிசி முஸ்லீம் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சியும், அண்ட் ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சின்னு மொத்தமாக 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க இந்த ஒரு டிரைவர் போஸ்டிங்க்கு. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 37க்குள்ளே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அருந்ததியில் அப்ளை பண்ணிக்கலாம். 18லேருந்து 34 இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அதர் கேட்டகரிஸ் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் போஸ்டிங் அலுவலக உதவியாளர், அதாவது அசிஸ்டன்ட் போஸ்டிங். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 15,700 50,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 வேகன்சி இருக்குது. இல்லை ஜென்ரலுக்கு 2 வேகன்சியும், அருந்ததிற்கு ஒரு வேகன்சியும், மிகவும் பிற்படுத்த வகுப்பினருக்கு 2 வேகன்சியும், பிசி முஸ்லீமுக்கு ஒரு வேகன்சியும், பட்டியலின வகுப்பினருக்கு ஒரு வேகன்சியும், மொத்தமாக 7 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 18லேருந்து 34 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு மிகவும் பிற்படுத்த வகுப்பினரும் பிசி முஸ்லீமும் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 34க்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அருந்ததியர் மற்றும் பட்டியலின வகுப்பினர் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 37 வயசுக்குள்ளே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நாம் இந்த 2 போஸ்டிங்குமே எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிட்டடோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போய்ட்டு தாங்க இந்த அப்ளிகேஷன்லாம் டவுன்லோட் பண்ணோம். இந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இந்த பேஜ் இப்படி தாங்க ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓஏ அண்ட் டிரைவர் ஜாப் அப்ளிகேஷன் நோட்டீஸ். இப்போ நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த அப்ளிகேஷனில் இருக்கும். அண்ட் அடுத்தது டிரைவர் அப்ளிகேஷன் இருக்கும். அடுத்தது அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் இருக்கும். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை இப்போ கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இப்போ அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு நேம், உங்களோட நேம், உங்களோட ஃபாதர் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ரிலீஜியன், உங்களோட கேஸ்ட்டில் எந்த கேட்டகிரி, எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் அதோட நம்பரு, உங்களோட அட்ரஸ்ஸு, குவாலிஃபிகேஷன் டீட்டெயில், நீங்கள் 8th படிச்சிருந்தா எந்த இயரில் பாஸ் பண்ணியிருந்தீங்க, என்ன பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க, 10th அதோட எப்போ பாஸ் பண்ணீங்க, என்ன பர்சன்டேஜ் மார்க், இல்லை வேறு ஏதாச்சும் குவாலிஃபிகேஷன் தான் அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் போகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெராக்ஸ் என்னெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கீங்கன்னு. இப்போ நீங்கள் கல்வி சான்றிதழ்னா ஆம் இல்லை இல்லைன்னு டிக் பண்ணுங்கள். உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் ரிலேட்டடாக ஜெராக்ஸ் எதனா இருந்துச்சுன்னா ஆம்னா ஆம் டிக் பண்ணுங்கள், இல்லைனா இல்லைன்னு டிக் பண்ணுங்கள். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதை பற்றி ஆம்னா ஆம் இல்லைன்னு போட்டுக்கலாம். ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த போஸ்டிங் ரிலேட்டடாக அது ஆம் இல்லைன்னு போடணும். அடுத்தது உங்களோட ஆதார் அட்டை, அதை ஏதாச்சும் நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கீங்களா, ஆம் இல்லை. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஏதாச்சும் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அதோட ஜெராக்ஸ் எதனா அட்டாச் பண்ணிங்கன்னா ஆம்னா ஆம் இல்லைன்னா இல்லை. தமிழ் வழியில் படிச்சிருந்தா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் ஏதாச்சும் அட்டாச் பண்ணியிருந்தால் ஆம்னா ஆம் இல்லைன்னு டிக் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்டு, பிளேஸ், எந்த பிளேஸில் இருக்கீங்க, உங்களோட சைன் போட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி டேரெக்டாகவோ இல்லை போஸ்ட் மூலியமாகவோ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை சென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் டிரைவருக்கான அப்ளிகேஷன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான், உங்களோட நேம், உங்களோட குவாலிஃபிகேஷன், உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் இதெல்லாம் தான் இருக்கும். இதை நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் போஸ்ட் இல்லைனா டேரெக்டாக கூட நீங்கள் எடுத்து உங்கள் அப்ளிகேஷனை கொடுக்கலாம். ஓகே காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசுலேருந்து வெளிவந்த ஒரு வேறு லெவலான வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்த்தோம். இந்த மாதிரியான லேட்டஸ்ட்டான ஜாப் அப்டேட்டுக்கு நம்மளோட வேகன்சி வெப்சைட்டில் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.